You may be a topper, you may be an average child, you may be, where you are trying to perform yourself. Howsoever old or whatever position you may be, you should have the attitude of being good and being courteous. Without attitude, you can never shine up. You all would have seen your parents, you all would have seen the people around you, the way, the attitude they carry, that is the secret of every single success of everybody. So you should also carry the basic good attitude what you need to. When mom does so much of breakfast and lunch and give you in the morning pack that, have the basic courtesy to go home and tell it was good amma. You should know the happiness in their face. You can see that, how happy they would be. If dad has something good, please stand for a moment and say thank you for whatever they have done. These are the basic values which you need to learn, and that is why I say consistency. This consistency should be there with you throughout. If you have not started, start it from today. If you have started, continue doing it. Whatever may be a smaller one or bigger one, but they are doing it wholeheartedly only for you. So you should have the courtesy to say thanks and say appreciate whatever they have done for you, and to your teachers as well. The classes, what you understand, something better today, something good they have done, stop a moment and say it was really good and see the impact on them. That is something really very important. Gratitude, consistency and the attitude. Take these three values, do well, keep achieving and prove yourself to be a better and best woman. So we have the guest here, ma'am. So ma'am would also like to share a few words. Over to you. Good morning, friends. Good morning, friends. Good morning, ma'am. Thank you. Today we are one family, Sri Chaitanya Techno School family. Are you accepted? Yes. Tamil பேசலாமா? தமிழ்ல பேசினா புரியுமா? Yes. இப்போ ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாத ஃபேமிலியா? நாம ஃபேமிலியில தானே இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி தோணுதா? ஃபேமிலின்னு ஏன் பேசுறாங்க? நம்ம ஃபேமிலியில தானே இருக்கிறோம், மறுபடியும் ஏன் ஃபேமிலின்னு பேசுறாங்க அப்படிங்கிறது தோணுதா உங்களுக்கு? ஆமா, கேக்குதா கேட்கலையா? கேக்குதா? கையை தூக்குங்க, ஏதாவது சொல்லுங்க. எங்களுக்கு கேட்கணும், நீங்க கேக்குறீங்களா? இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு கேக்குதா? இந்த 2 வருஷ கோவிட் சமயத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்கூலுக்கு வரல, நீங்க ஆன்லைன்ல தான் படிச்சுட்டு இருந்தீங்க. ஃபேமிலி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது. எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கறத உணர்ந்திருப்பீங்க. இந்த 2 வருஷங்கள்ல ஒரு மரணம், ஒரு டெத் அப்படிங்கறத கேள்விப்படாதவங்க மட்டும் கையை தூக்குங்க. இந்த 2 வருஷத்துல நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்ம குடும்பத்திலையும் அடுத்த குடும்பத்திலையும் நண்பர்கள் வட்டாரத்திலையும் ஒரு மரணம் அப்படிங்கிறத சந்திக்காதவங்க மட்டும் கையை தூக்குங்க. சரி, நடந்திருக்கு நம்ம குடும்பத்துல, அதை கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. குழந்தைங்களுக்கு பேசுறது கேட்கலா கேட்கலையா தெரியல. அதுக்கும் கையை தூக்கல, இதுக்கும் கையை தூக்கலன்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல. இதுல பேசுறது உங்களுக்கு கேட்குதா? மைக்ல பேசுறது சரியா ரீச் ஆகுதா? ஓகே. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பாடி இருக்குது, கண்ணு மட்டும் பாடி அப்படின்னு சொல்றோமா? காதை மட்டும் சொல்றோமா? கைய கால எல்லாம் சேர்ந்ததான் பாடி அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள மைண்ட் இருக்குது நமக்கு. ஃபேமிலியும் அப்படித்தான். ஒரு கண்ணு இல்லாம போனாலும் இது பாடி தான். ஒரு கைய நம்மள தெரியாம ஆக்சிடென்ட்ல இழந்துட்டாலும் அது பாடி தான். அது மாதிரி ஃபேமிலியில ஒருத்தங்களை இழந்துட்டோம் அப்படின்னு இருந்தாலும் இன்னொருத்தவங்களோட நாம சேர்ந்துக்கிறோம் இல்லையா, அது ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி தான் நம்மள அரவணைச்சு, நம்ம சுக துக்கங்கள்ல எல்லாம் வச்சு நம்மள அரவணைச்சு எடுத்துட்டு போகுது. அதை நீங்க எல்லாரும் உணர்ந்து இருக்கிறீங்களா? Did you feel that? Yes. சொல்லுங்க, இல்லைன்னா தலையாட்டுங்க, இல்லைன்னா கையை எப்படி
சொல்லுங்க, அப்பதான் நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாவா? இப்போ நீங்க ஸ்கூல்ல படிக்கிறத தவிர பல இந்த ப்ராவர்ப்ஸ் மாதிரி, பழமொழிகள் மாதிரி, சொலவடைகள் மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன கதையும் சொல்லலாம், கேள்வி பதிலாம் எடுத்துட்டு போகலாம். இதை கேட்டுக்கிறீங்களான்னு நான் கேட்கிறேங்க. நான் சொல்றத குழந்தைங்க திருப்பி சொல்லணும். பேரண்ட்ஸ் சொன்னாலும் அவங்க இஷ்டம். Unborn tomorrow. Unborn tomorrow. Unborn tomorrow. Unborn tomorrow. Dead yesterday. Dead yesterday. Dead yesterday. Dead yesterday. Why fret about them? If today be sweet. If today be sweet. If today be sweet. If today be sweet. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இருக்கு இன்னும் நாளைக்கு வந்து பிறக்கல, நேத்துங்கிறது இறந்து போயாச்சு. ஏன் நாம ஒரு செட் ஆயிட்டு இருக்கணும்? இன்னைக்கு இவ்வளவு இனிமையா இருக்குது அப்படிங்கிறப்போ இது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, எத்தனையோ துக்கங்களை துயரங்களை கடந்து நம்ம வந்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா இன்னைக்கு அப்படிங்கிறத முழுமையா நாம அனுபவிக்கணும். அது எந்த அனுபவத்தை கொடுத்தாலும் நாம அதை அனுபவிச்சே ஆகணும். ஆமாவா? ஆமா. இப்ப இன்னைக்கு இங்க வந்து இருக்கிறோம். எதுக்காக இந்த நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க? ஃபேமிலி, பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் எல்லாம் நாம எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படிங்கறத காட்டுறதுக்காக இதை வச்சிருக்கிறாங்க. ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க நாம எப்படி எல்லாம் உதவி பண்ணிக்கிறோம். நாம ஒரு சின்ன கதை சொல்றேன். 2-3 கதைகள், எத்தனையோ கதைகள் இருக்கு. நேர கருதி ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். அது என்ன சொல்ல வருது அப்படிங்கறத பாத்துக்கலாம். 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கதை கேட்கலாமா? இது உண்மையில் நடந்த கதை. இந்தியாவில நடந்த கதை. வடதேசத்தில் நடந்த ஒரு கதை. இது என்ன உண்மையான கதையா? ஆமா. அந்த பொண்ணு வந்து அவங்க பேரு சுபத்ரா தேவி. ஜார்க்கண்ட்ல ஒரு காலனில பெருக்கிறவங்களா இருக்காங்க. என்ன ஸ்வீப்பர் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருந்தாங்க. எல்லா வேலைகளையும் பியூன் அப்படின்னு அவங்களுக்கு பேரு. இன்னமும் பண்ணுவாங்க. எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருந்து 30 வருடங்கள் கழித்து அவங்க ரிட்டையர்ட் ஆறாங்க. என்ன பண்றாங்க? ரிட்டையர்ட் ஆறாங்கன்னா பணி ஓய்வு. அதுக்கு பிறகு அவங்க வேலை பண்ண வேண்டிய கட்டாயமே கிடையாது. என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு நம்ம ஸ்கூல்லயோ வேற வெளியிடங்கள்ல வேலை பண்றவங்களோ ரிட்டையர்ட் ஆறப்போ ஒரு விழான்னு எடுத்து அனுப்புவாங்களா? பார்த்திருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது மாதிரி ஒரு விழா நடக்கிற வரைக்கும் அவங்க, அந்த பெண்மணி ஒரு சாதாரண பெண்மணி. ஒரு பெருக்கிக்கிட்டு இருந்த ஒரு காலனியை தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு பெண் அவங்க. அவங்க வேலையை விட்டு நிறைவு விழா முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்கள பாராட்டி வழி அனுப்புற நாள்ல என்ன நடக்குது? எல்லாரும் அவங்களை இப்படி மேடையில உட்கார வச்சு அவங்கள பாராட்டி வழி அனுப்ப போறாங்க. 3 கார் வருது. என்ன வருது? என்ன வருது? 3 கார், விலை உயர்ந்த கார். அதுல முதல்ல வந்து இறங்குறவங்க அந்த ஊர் கலெக்டர். யார் வர்றாங்க? அடுத்து இன்னொரு கார்ல இன்னொருத்தவங்க வர்றாங்க. அவங்க பெரிய இன்ஜினியர், ரயில்வே இன்ஜினியர். 2வது வந்தவங்க யாரு? 3வது அவ்வளோ பெரிய கார்ல வந்து இறங்குறவங்க அவங்க டாக்டர். இப்போ 3 கார் வந்திருக்கு. 3 பேர்ல முதல்ல வந்தது யாரு? கலெக்டர். 2வது வந்தவங்க யாரு? ரயில்வே இன்ஜினியர். 3வது வந்தவங்க யாரு? அந்த அம்மா நடுவில் இருக்கு சென்டர்ல கேமரா. யாரு ரிட்டைர்மெண்ட் ஆறாங்க? பெருகிட்டு இருந்தாங்க அம்மா. அவங்களுடைய காலில் விழுந்து அந்த கலெக்டர் வணங்குறாங்க.
யாருன்னு பார்த்தா அந்த கலெக்டருடைய அம்மா தான் அவங்க. கூட்டி பெருக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நாம முதல்ல உழைப்பவர்களை குறை சொல்லக்கூடாது. தன்னுடைய காலில் நின்று அவங்க உழைக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அந்த அம்மா தனியா இருந்து என்ன பண்ணிருக்காங்க? இத்தனை வருஷமும் 3 குழந்தைகளை வளர்த்துருக்கிறாங்க. அந்த 3 பேரும் தான் கலெக்டராகவும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அவங்க பெருக்கி அவங்களுடைய சம்பாத்தியத்துல எவ்வளவு கொடுத்துருக்க முடியும் நினைக்கிறீங்க? எவ்வளவு கொடுத்துருக்க முடியும்? குறைஞ்ச அளவு சாப்பாடு கொடுத்துருக்க முடியும். வீட்டுல ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும். சொல்லித்தர தெரியுமா உங்களுக்கு? டியூஷன் போட்டு அவங்களை படிக்கிறதுக்கு தெரியுமா? அந்த குழந்தைங்க எப்படி படிச்சாங்க? வந்தவங்க எல்லாருமே பெரிய பொறுப்பு இருக்கிறவங்க. யாரெல்லாம்? டாக்டர், ரயில்வே இன்ஜினியர், கலெக்டர். வந்து தாயை இத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி காலில் விழுந்து மாட்டுறாங்க. காலில் விழுந்து தொடர்ந்துதான் அவங்க எடுத்து காலில் சாப்பிட்டாங்கமா? கொஞ்ச நேரம் நான் பிடிச்சிருக்கேன். கை வலிக்கல, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மரியாதை எப்படி அவங்களால இதை பண்ண முடிஞ்சது? இந்த குழந்தைங்க இப்படி வந்த பிறகும் அந்த தாய் தன்னுடைய வேலையை பணி நிறைவு வர்ற வரைக்கும் விடல. ரெண்டையும் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் அந்த தாய் அவங்க குழந்தைங்க பணி வந்த பிறகும் இவ்வளவு பொறுப்பு வந்த பிறகும் விடல? நான் என்னுடைய தொழிலை புனிதமாக கருதுனேன். இதன் மூலமா என்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சேன் அப்படிங்கிற அந்த மனநிலை அவர்களுக்கு. இந்த குழந்தைங்க கேட்டுக்கிறாங்க, நான் வந்தாச்சுமா நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. இல்லப்பா இதுதான் எனக்கு மனநிறைவா இருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்களும் அனுமதிச்சாங்க. இத கேட்கிறப்போ நமக்கு மன நெகிழ்வு இருக்குதா இல்லையா? கதையை கேட்கிறோமா இல்லையா? அங்க நமக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இருக்கட்டும். இப்ப இந்த கதை ஏதாவது கேட்டீங்களா, உள்வாங்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இது உண்மையில் நடந்த கதை. அந்த அந்த பெண்ணால் எப்படி அந்த குழந்தைகளை வளர்க்க முடிஞ்சது, அந்த குழந்தைங்க அதை எப்படி ஏத்துக்கிட்டு இப்ப அம்மாவாலதான் நாம படிச்சோம், இத்தனை பேருக்கு முன்னாடி அம்மாவை வணங்குவதில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு வெளிப்படையா எப்படி நடக்க முடிஞ்சது? இந்த கதையிலிருந்து அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் அதை நடத்த முடியுமா முடியாதா? அன்பை வெளிப்படுத்த முடியுமா முடியாதா? ஏன்னா நம்ம இயல்பே அன்புதான். லவ் யூ ஆல் என்ன திருப்பி சொல்லணும்? நீங்க லவ் யூ மேம் சொன்னீங்க. ஆமா, உலகத்துல ரொம்ப எளிதான விஷயம் நேசிக்கிறது. கடைசி உள்ள அமெரிக்கா போறோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான வேல்யூஸ் நமக்கு தெரியாததுக்கான சிம்பிளா ஒரு காரணம் பார்க்கலாமா? எல்லாரும் பேசுறோம், பாக்குறோம், பேசுறோம், என்ன நடக்குது கவனிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல நாம மூச்ச உள்ள இருக்கிறோம், மூச்ச வெளியில விடுறோம். இது தெரியுமா தெரியாதா? தெரியும். பிரீத்திங் டெக்னிக் இருக்குல்ல, இது தன்னிச்சையா, அது ஃபார்மிங் டெக்னிக் இல்ல, தானா நடக்கும். நம்ம யோசிச்சு மூச்சு எடுக்கிறது இல்ல, விடுறது இல்ல. ஆமாவா? தானா நடக்குதாது. பிரியமும் அது மாதிரிதான். அன்பை நாம அன்பு உருவாக இருக்கிறோம், ஒரு காரணம் கருதிதான் அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது வேற விஷயமா இருக்கு. நாம இயல்பா இருக்கிறோம். சரி, இதையெல்லாம் விட்டுட்டு படிப்புக்கு வரலாமா? குழந்தைகளுக்கு படிக்கிறப்ப என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு? இங்கேயும் குழந்தைங்க இருக்கிறீங்க, அங்கேயும் குழந்தைங்க இருக்கிறீங்க. படிக்கிறப்போ இருக்கிற பிரச்சனை ஒன்னே ஒண்ணு சொல்றதுக்கு யாராவது கையை உயர்த்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. படிக்கிறப்போ இருக்கிற பிரச்சனைகள் யாருமே கையை உயர்த்தல. போன். ஓகே, ஒரு ப்ராப்ளம் போன். ரெண்டாவது கேட்கலையே, கேட்க மாட்டேங்குது. What difficulty you will face? யாருமா சொல்லுமா? டிஸ்ட்ராக்ஷன். சரி, இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ. ஓகே, போன் வந்து வேற வழி இல்ல, கோவில்ல நாம உபயோகிச்சோம்.
என்ன பண்ணோம்? போன வேற வழியே இல்லை, நம்ம வீட்டுல இருந்து தான் படிக்கணும். போன தொடாதம்மா, போன தொடாதீங்கப்பா சொன்ன பேரண்ட்ஸ் வந்து போன் மூலமா தான் படிக்க அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு வெளியா போச்சு. இப்போ விளக்கை ஏற்றணும். விளக்கு ஏற்றணுமா? எப்படி ஏற்றணும்? தீக்குச்சியை வச்சு பொருத்தி விளக்கை ஏற்றணும். அந்த தீ வந்து ஒரு நன்மை இங்க பண்ணுது. எதையாவது ஒண்ணு எரிச்சா அது தீமை தானே. எதை எப்படி உபயோகிக்கணும்? நமக்கு தேவையானதுக்கு மொபைலை யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு தேவையில்லாததுக்கு மொபைலை யூஸ் பண்ண கூடாது. நமக்கு தெரியுது. இப்போ நீங்க சொல்றீங்க மொபைல் தான் பிரச்சனை. பிரச்சனைன்னு தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனை. பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. நாம தான் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நெருப்பு சூடு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். நெருப்பு சூடு கையில உடனே எடுத்துடணும். அப்போ மொபைல தேவையானதுக்கு, நாம படிப்புக்கு தேவையானதை கூகுள் சர்ச் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். நமக்கு படிப்புக்கு தேவையான நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம படிப்புக்கு தேவையான வேற விஷயங்கள் என்னென்ன தேவையா இருக்கும், டீச்சர்ஸ்ட பேசணுமா, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ணணுமா, அதுக்கு நாம எடுத்துக்கலாம். சரியா? இது பண்ண முடியுமா? ஓகே. அடுத்து டிஸ்ட்ராக்ஷன் சொன்னீங்க பாப்பா. டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருக்குமே, குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் நடக்குது. எங்கெங்கேயோ இருந்தோம், இங்க வந்து சேர்ந்தப்போ நாம வெளியில இருக்கிறத நம்ம நிலைக்கு கொண்டு வரணும், நம்ம மனசுக்கு கொண்டு வரணும்னு முதல்ல விளக்கை ஏற்றணும். அடுத்து அந்த குழந்தை ரொம்ப அழகா பாடினாங்க. அவ்வளவு அழகா பாடினாங்க மகாகணபதி. மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டையும் பண்ணினா நாம எங்கெங்கேயோ இருந்த மைண்ட இந்த இடத்துல ஒரு நிகழ்வுக்கு நாம கொண்டு வந்து சேர்த்தோம். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற மைண்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். நாம தான் அதை பயிற்சி. ஒரே இடத்துல உட்கார்ந்த காலையில வீட்டுக்கு போறீங்களா, போன உடனே ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறீங்களா, அம்மாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க. 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க, வந்ததையும் அப்புறம் அப்பா வேலைக்கு போயிருக்கிறாங்க, ஏதாவது சாப்பிடலாம். சாப்பிட்டு இந்த நேரத்துல நான் படிக்க உட்கார்ந்துதான் ஆனேன் அப்படின்னு உட்காருங்க. பாப்பா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுன்னு சொன்னீங்க, ஒரு ½ படிங்க. ½ முடிஞ்சதா வேற ஏதாவது பண்ணுங்க. இப்போ நான் உங்க கேட்க, நீங்க இருக்கிற எல்லாருமே 9th 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருக்கிறீங்க. 9th 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தவிர வேற யாரும் இல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருக்கிறீங்க. வீட்டுல எலக்ட்ரிக் பில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எலக்ட்ரிக் பில்லுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நாம உபயோகிக்கிறதுக்கு யாராவது இதுவரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது போய் எலக்ட்ரிக் பில் கட்டி இருக்கிறீங்களா? கட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கையை தூக்குங்க. யாராவது கட்டி இருக்கிறீங்களா? தம்பி 1 2 3 4 பேர் கட்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அங்க யாராவது இருக்கிற 4 குழந்தைங்க கட்டிருக்கிறீங்க. அதாவது இது என்ன காட்டுதுன்னா, பெற்றோர்களுடைய வேலையை நாம கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத காட்டுறேன். உங்க பெற்றோருக்கும் என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு நான் வணக்கம் சொல்றேன், உங்களுக்கு வணக்கம் சொல்றேன். அடுத்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சமையலை உதவி இருக்கிறீங்களா? வீடு பேசிருக்கிறீங்களா? தங்கங்களை நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, இன்னும் நல்லா படிப்பீங்க. நான் கேரண்டி இருக்கு, 100% கேரண்டி. உங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா. ஏன்னா எப்போ நீங்க குடும்பத்துல இந்த வேலையை எடுத்தீங்களோ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த வேலையை நீங்க முடிக்கிறப்போ மனம் ஒரு நிலைப்படும். அந்த வேலையை முடிக்கிறப்போ வீடு பெருக்கி முடிக்கிறீங்களா, மனதை சுத்தப்படுத்தினது மாதிரி ஒரு உணர்வு வரும். அது முடிஞ்ச பிறகு நீங்க படிக்க தன்னால மனசு ஒருமைப்படும். இது புரியுதா உங்களுக்கு? நீங்க இப்ப கையை தூக்கின குழந்தைங்க எல்லாருக்கும் புரியுதா? இப்போ கையை தூக்காத குழந்தைங்களை தவறு சொல்லுங்க அப்படின்னு நினைக்க வேணாம். எலக்ட்ரிக் பில் கட்டாதவங்களோ குடும்பத்தில் உதவாதவங்களோ அவங்களை
ஏதாவது இப்படி துவர துவைக்கலாம், இல்ல இந்த தேவையில்ல போற போக்குல நீங்க எழுதுற உட்கார்ந்து எழுதுற இடத்துல தூசி எப்படி தட்டி இருக்கலாம். எல்லாமே நீங்க பண்ற வேலை. நம்ம உடம்புல கை கால் எல்லாம் எது கொடுத்துருக்காங்க? எது கொடுத்துருக்காங்க? புத்தகத்தை வச்சு படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் மட்டும் கொடுக்கல, வேலைகளை செய்வதற்கும் தான் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் நாளைக்கு நீங்க பெற்றோராக போகும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எவ்வளவு எளிமையாக இருக்குன்னா அவ்வளவு எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்றது புரியுதா? இப்ப மொபைல்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும், நாம தான் ஹேண்டில் பண்ணணும். இவர் சொல்றாரு, ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னா மரம் வெட்டக்கூடாது அப்படிங்கிறது நாம சொல்றது. ஆனா மர தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மரத்தை வெட்டணும் அப்படி ஆகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னா அவர் சொல்றாரு, ஒரு உயர்ந்தவர் பெரியவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் 4 மணி நேரம் கத்தியை தீட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. 6 மணி நேரம் ஒரு வார்த்தை வெட்டுறதுக்கு அப்படின்னா அவர் எத்தனை மணி நேரம் கத்தியை தீட்டுறாரு? 4 மணி நேரம் கத்தியை தீட்டுறாரு. கத்தியை தீட்டுனாதான் 6 மணி நேரம் வெட்டுற மரத்தை 2 மணி நேரத்துல வெட்ட முடியும். நாம புத்தியை தீட்டுனாதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கும் பணியில் இல்லைன்னா நான் இந்த பரீட்சையில் முழுமையாக வெற்றி பெறணும். இதோட முடியுமா செஷன்? வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கை தூக்குங்க. பரீட்சையில முழுக்க பாஸ் ஆகணும். எல்லா பரீட்சையும் நம்ம பாஸ் ஆகணும். ஒரு பரீட்சையில கூட ஃபெயில் ஆகாம எல்லா பரீட்சையும் நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. எல்லா பரீட்சையும் தூக்கியாச்சு. அப்போ அங்கேயும் நீங்க தம்பி நீங்க தூக்குங்கப்பா, உங்க விருதுகளுக்காக தான் வெயிட்டிங். 2 கையில தூக்குங்க. நீங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நான் யாருமே தோல்வி அடையணும்னு நினைக்க மாட்டோம்ல, எல்லாம் வெற்றி அடையணும்னு தான் நினைப்போம். தோல்வி வந்து நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். வெற்றியை நோக்கிய பயணத்திற்கு ஒரு பாதையாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆரம்பத்துல நாம ஒரு இது சொன்னோம், அன்பான் டுமாரோ அப்படின்னு சொன்னோம். யாருக்காவது அந்த ஞாபகம் இருக்கா? அன்பான் டுமாரோ why not about now today be happy. நினைவு இருந்தா இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம். நல்லா நினைவு இருக்குது உங்களுக்கு. எப்படி நினைவு இருந்தது? 3 தடவை சொன்னோம், அதனால நினைவு வந்தது. ஒரு கணக்காகட்டும், மேத்ஸ் எடுக்கிறோம், பிசிக்ஸ் எடுக்கிறோம், கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம், ஒரே ஒரு வேலையை இங்க பண்ண போதும். என்னடா பிரிங்கான் கேமரா யாரெல்லாம் முழுமையா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு தம்பி உங்களுக்காக தான் முக்கியமா உங்க பேர் என்னமா? கடைசியில நம்ம கண்ணியா உங்க பேர் என்னன்னே தெரியல. ஆசிப், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, ஆசிப் மீரான் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சிஎம் தோட்டத்துறை அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு சாய் தராங்க. ஒரு விழா நடந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். நீங்க உண்மையான வெற்றியை எல்லா இடத்துலையும் அடையணும். தயவு செஞ்சு கவனிங்க. இப்ப நாம வெற்றி அடையணும்னா ஒரு சின்ன